ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான, கசப்பே இல்லாத ஹெல்த்தியான வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெந்தய குழம்பு வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடம்பு ஹீட்டை நல்லா கம்மி பண்ணும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ ஆட் பண்ணாமல் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ்க்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். குழம்பு செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம வெந்தயத்தை ஊற வச்சிடணும். நான் 3 ஸ்பூன் வெந்தயத்தை முதல் தடவை கழுவிட்டு 2வதாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த 3 ஸ்பூன் வெந்தயம் குழம்புல அதிகமான அளவாகவே இருக்கும். உங்களுக்கு கம்மியான வெந்தயம் போதும்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் ஊறும்போது இன்னும் அளவு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நைட்டு ஃபுல்லாக ஊறியாச்சு. இப்போ காலையில் பாருங்கள், நல்லா அழுத்தும் போது எந்த அளவுக்கு அழுந்தது பாருங்கள். இந்த ஊறின தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை குடிச்சிடலாம். இப்போ வெந்தயத்துலேருந்து தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் ஊறின தண்ணி டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. டெய்லி நைட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது டயபெட்டிஸும் கொலஸ்ட்ராலும் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும். இந்த தண்ணியை நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக 5லிருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெந்தயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அதனால் நான் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் வடகம் ஆட் பண்ணிடலாம். வடகம் இல்லாதவங்க 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சாச்சு. இதில் இப்போ கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 முழு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக வேண்டான்னா கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது 3 சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அந்த வெந்தயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது தான் எண்ணெயில் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு பக்கத்துலேருந்து கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயத்தோட மேல் தோல் நல்லா சுருங்கி வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல இந்த 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரமான குழம்பு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறதுனால நம்ம என்ன தான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாலும் தேங்காய் பால் அதனோட காரத்தை கம்மியாக்கிடும். உங்களுக்கு காரமான குழம்பு வேணும்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கும்போது தனி மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம். வெந்தயம் ஊறச்சு இல்லையா, அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடும்போது இந்த அளவு கேப் விட்டோன்னே குழம்புலேருந்து வர ஸ்டீம் எல்லாம் அது வழியாக வெளியில் போயிடும். தேவையில்லாமல் வானலை சுற்றி எண்ணெய்லாம் தெறிக்காமல் இருக்கும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறதுனால குழம்பு இந்த அளவுக்கு திக்காக கொதிக்க விடலாம்.
இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு தட்டை திறந்து வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே லேயராக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 மூடி தேங்காவை முதல் பால் 2வது பால்னு 2 விதமாக எடுத்து வச்சுருக்கோம். அது 2வது பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம முதல் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. அதை கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டை விட தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2வது பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம முதல் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவிக்கலாம். இந்த வெந்தய குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் மிதந்து வந்தது இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி பேருக்கு கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த குழம்பு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு பாருங்கள். இது உடம்பை ஹீட் கம்மி பண்ணும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு புளிப்பு காரம் கம்மியாக செஞ்சு சாப்பிடலாம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம், வெந்தயம், தக்காளி, தேங்காய் பால் இது எல்லாமே குளிர்ச்சியான பொருள். ஸோ இது சம்மர்லேயும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் குக்கிங்.